இல்லை அக்கங்கிட்ட கூவ என் மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு 3 பேருக்கு. இந்த பதிவை முழுசாக பாருங்களேன், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் பேச எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சின்னு சொல்லலாம். தங்கச்சின்னு சொல்லிக்கே வாய் கூசுது. அதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிக்கே நாக்கு அழிவுன்னு நினைக்கிறேன். இந்த விஜே குட்டிமா, இந்த விஜே குட்டிமா ஒன்று சரியா, அவளை பற்றி முதல்ல சொல்கிறேன். 3 பேரில் முதல் ஆள் விஜே குட்டிமா. இந்த விஜே குட்டிமா வந்து கெட்ட வார்த்தையாக பேசினா தான் விஜே பதவி எதுவும் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு கெட்ட வார்த்தையாக வர்ற கமாண்டை எடுத்து இந்த பிள்ளை பேசுது. அதே ஒருத்தர் பாட்டாக போட்டிருக்கான், அந்த 2வது உள்ள ஆள் சரியா. 3வது உள்ள ஆள் யார் தெரியுமா? நம்ம செத்தப்பையிலே நாரப்பையிலே ஜிபி முத்து அண்ணாச்சி, அவர் தான். நான் ஏன் சொல்கிறேன் கேளுங்க. ஏம்மா அந்த விஜே குட்டிமா, நீ திருந்துவியா மாட்டியா? எதுக்கு இப்படி தவறுன்னு தெரிஞ்சு திருப்பி திருப்பி வர்ற பேடு கமாண்டை எதுக்கு படித்து இப்படி கெட்ட வார்த்தையில் நீ பேசி தொலைத? நீ தொலைய போய் தானே ஒருத்தன் பாட்டாக எடுத்து இப்போ அதை விட்டுருக்கான், வெளியே விட்டுருக்கான். இது பரவாயில்ல. இப்போ ஜிபி முத்து அண்ணாச்சி அவரும் வந்து இந்த கெட்ட வார்த்தையில் அவருக்கு வர்ற கமாண்டை ஒருத்தன் எடுத்து அதையும் பாட்டாக போட்டிருக்கான் திருப்பியும். அந்த முதல்ல தூத்துக்குடி கொத்தனாரும் போட்டோம்ல, அவன் இப்போ 2வது வேறு ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு வந்த கமாண்டை எடுத்து அதை பாட்டாக போட்டிருக்கான். இதை வந்து இந்த விஜே குட்டிமா பிள்ளையும் அந்த பாட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணதாவலாம். பாட்டை வந்து என்ன செய்தாவோ, அவள் ஸ்டோரியில் கொண்டு வைக்காவோ, இந்த பாட்டு எப்படி இருக்குது பாருங்கன்னு, நல்லா இருக்கா அப்படின்னு இவளே அந்த பாட்டை என்கரேஜ் பண்ணதாளுங்க. அப்போது சமூக சீர்கேடு நடந்துட்டு தானே இருக்குது நாட்டில் வந்து. அதேமாதிரி ஜிபி முத்தண்ணாச்சி உங்களுக்கு கூறு இருக்கா இல்லையா? மண்டையில் மசாலா தான் இருக்கா, அப்படி களிமண் தான் இருக்கா, அப்படி வீட்டில் உங்கள் பிள்ளையிலே அந்த வீடியோ பார்க்கும், அந்த பாட்டை கேட்கும். வீட்டில் அக்கா கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க. பச்சை பிள்ளையில அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பாட்டை பாரு அப்படின்னு அக்காட காமிக்க அந்த இந்த வீடியோவை, அந்த பாட்டை. அதில் வேறு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த பாட்டை வேறு ப்ரொமோஷன் பண்ணத பேரில் உங்கள் இன்ஸ்டா இந்த இதில் கொண்டு வைக்க, ஸ்டோரியில் கொண்டு வைக்க, எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இல்லை அது எவமில்லது அந்த பாட்டை போட்ட நாரப்பைய நார மூதேவி குடியை கெடுத்த ஆக்கங்கட்ட கூவை என்னெல்லாம் பாட்டு தயாரிக்க பாட்டு. உன் வீட்டில் உன் அக்கா தங்கச்சியில் இந்த பிள்ளைகள் அந்த பாட்டை பார்க்காதா? கெட்ட வார்த்தையில் பாட்டை போட்டு ஏற்கனவே நம்ம நாட்டில் பெண்களுக்கு தங்கச்சி அக்காமாருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே ரோட்டில் ஒரு கிளவி கூட நடந்து போக முடியல, 5 வயசு பிள்ளை கூட நடந்து போக முடியல. அப்படியே வந்து பாலியல் ரீதியாக தவறு நடந்துக்கிட்டு இருக்குது. இருக்கவும் பூரா அந்த மாதிரி பாட்டை ஆபாசமாக பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் இதே மாதிரி இவ்வளோ மாதிரி 4 பேர், இன்னும் 3-4 பேர் வந்து இந்த விஜே குட்டிமா மாதிரி 4 பேர் வந்து கெட்ட வார்த்தையிலேயே பேசி கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக அந்த கமாண்டை படித்து நாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடு நாசமாக போய்கிட்டு நண்பர்களே. எப்படியாவது ஒரு உலகம் 2 பூமி பிறந்து உள்ளே போயிடக்கூடாது, அவ்வளோ பேரும். கடல் கொந்தளிச்சு வாயில் மண்ணெளி போட என்னால் பாட்டு படித்து கொண்டாடுது, என்னால் கமாண்டு போடுது. அசிங்கமாக பேசாதீங்கல்ல. முதல்ல நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது? எத்தனை அக்கா தங்கச்சி மாதிரிலாம் நல்ல குடும்ப பெண்கள், அக்கா தங்கச்சி மாதிரிலாம் என் உடம்பரப்பு சகோதர சகோதரிகள் எல்லாருமே எவ்வளோ அழகாக டீசெண்டாக சேரீ கட்டி சுடிதார் போட்டு அதுக்கு மேலே சாலை போட்டு வீடியோ போடுறாங்க. இன்னும் நிறைய அவுத்து விட்ட கழுதை மாதிரி நிறைய கழுதையை பூரா அவுத்து ஆபாசமாக அலைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த குறவை இதையே அவுத்து தூர போட்ட வேண்டியதானே அந்த பாடியை, அது எதுக்கு போட்டுக்கிட்டு ஆடுது இந்த ஆட்டம்? எதுக்கு இந்த கெட்ட வார்த்தை? அதனால் அந்த விஜே குட்டிமா, நான் உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். நீ திருப்பி இந்த மாதிரி பாட்டு போட்டனா காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, உன்னை விட மாட்டாங்க. சீக்கிரமாக நீ உள்ளே போகிறதுக்கு நாள் வந்துருச்சு. நீ மட்டும் இல்லை, அந்த பாட்டை போட்டிருக்கான்ல ஒருத்தன் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு அப்படின்னு, அவனுக்கு தான் அவனும் சேர்ந்து உள்ளே போயிடுவான் சரியா. அதனால் வந்து சீக்கிரம் அந்த நல்ல காரியம் நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறீங்க என் அன்பு சொந்தங்களே. மீண்டும் நன்றி, வணக்கம்.